என்னடா வாழ்க்கையில் பண்ணிட்டு இருக்க? எப்படா முன்னேற போற? ஏண்டா அவன் அந்த ஃப்ரெண்டு இதை சாதிச்சிட்டான், இந்த ஃப்ரெண்டு அதை சாதிச்சிட்டான், நான் இதை பண்ணிடுவேன், நீ இதை பண்ணிடுவேன். எத்தனை வருஷமாடா என்ன சொல்ல போற? ஏண்டா ஒன்றாவது ஒழுங்கா பண்ணியா? ஜிம்முக்கு போன தொடர்ந்து போனியா? கிளாஸுக்கு போனேன் ஒழுங்கா பண்ணியா? அந்த கோர்ஸ் படிச்சுட்டா உடனே வேலை கச்சன்னு சொன்ன அதையாவது ஒழுங்கா பண்ணியா? எதுலையுமே ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை. ஒரு விஷயத்த பண்ணணும்ல, லேட்டா எழுந்துக்கிற, கண்டதை பண்ற, எங்கேயோ போய் ஒருத்தன் கூட உட்காந்துக்கிற, எவன் கூடயோ பேசிட்டே இருக்கிற. என்னதான் நீ பேசுற? அப்படி எவ்வளவு நாள் தான் பேச போற? பேசிட்டே இரு. சொந்தக்காரங்க உங்க அம்மா அப்பா பேசுறதும் காதல விடாது. கடன்காரன் வெளியே இருந்து காசு கொடுத்துட்டு திருப்பி வந்து கேட்கறான்ல, அதுவும் காதல விடாது. ஒரு நிமிஷமாவது நான் என் வாழ்க்கையில முன்னேறணுன்ற எண்ணம் உனக்கு உண்மையாவே இருந்துச்சுன்னா இப்ப நீ வாழ்ற வாழ்க்கை வாழ்வேடா. டே, நான் கேட்கறது உனக்கு புரியுதா இல்லையா? மௌனமா நிக்கிற. எதுக்கு மௌனமா நிக்கிற? ஏன் சிந்திக்கிறியா? உன்னை முன்னேறணும்னு சிந்திக்கிறியா? இல்லை இன்னமும் என் மேல கோவமா தான் யோசிக்கிறியா? கோவப்படு. ஏன்னா நீ இன்னமும் கோவப்படுற ஆட்கள்ல நானும் ஒருத்தன். உங்க அம்மா மேல கோவம் வரும், அப்பா மேல கோவம் வரும், சொந்தக்காரங்க மேல கோவம். நல்லா சொன்னா நமக்கு கோவம் வந்துடும். ஜாலரா அடிச்சு டே நீ சூப்பர் ராமம்மா, சூப்பர் ராமச்சான் அப்படின்னு சொல்றவன் எத்தனை நாள் அவன் கூட வருவான்? டே உன்னை மதிக்கிறாங்களடா, உண்மையான மரியாதை யாராவது கொடுக்குறாங்களடா? எவ்வளவு நாள்ரா கொடுப்பாங்க? போடுற ட்ரெஸ்ஸுக்கு நடக்கிற நடைக்கு கிடைக்கிற கெத்து உண்மையான கெத்து இல்லடா. வாழ்க்கையில நீ என்ன சாதிச்சுன்ற கேள்வி ஒரு நாள் கேட்பாங்க. நீ என்ன பண்ண? ஏன் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தாலுமே அதுலயும் ஒரு சாதனை இருக்கு. நான் ஒரு வேலைக்கு போனேன்னா நான் சம்பாரிச்சேன், என் குடும்பத்தை காப்பாற்றினேன், எங்கள் அம்மா கட்டின வச்சிருந்த கடனை நான் தீர்த்தேன், என் படிப்புக்கான கடனை நான் தீர்த்தேன், என்னோட வாழ்க்கையை நான் உயர்த்தினேன். ஏதாவது ஒன்றாவது நீ சொல்கிறதுக்கு என்னோட லைஃப்பில் எதுவுமே நான் என்னடா பண்ணுவேன்? நீ யாருக்காக வாழ்கிற? யாருக்காக பேசுகிற? உனக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறவங்களுக்காக தான் நீ வாழ்கிற. அது பொண்ணு பையன், நீ எது கூட சுற்றுற, யாரு கூட சுற்றுற எனக்கு தெரில. ஆனால் மனசாட்சியோட சொல்லு, இந்த வாழ்க்கை நீ வாழ்றதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிறந்து உன்னை வளர்த்து இப்படி நிற்க வச்சிருக்காங்களா? தற்காலிக சந்தோஷத்தை பெருசாக பார்க்குற. கேமில் கிடைக்கிற அந்த சின்ன மஜா சூப்பர் சந்தோஷம் உனக்கு. கேம் சந்தோஷம், ஃப்ரெண்ட்ஸு கூட ஊர் சுற்றுறது சந்தோஷம், சினிமாவை பற்றி பேசுறது சந்தோஷம், அவங்கள பற்றி சந்தோஷம், இவங்கள பற்றி சந்தோஷம். ஒன்றை வளர்த்து உனக்காக வாழ்கிறவங்கள ஒரு நாளாக சந்தோஷப்படுத்துறேன்ற கேள்வி உனக்காக கேட்டுப்பாரு. ஒவ்வொரு தடவையும் நீயும் முடிவு எடுக்கிற, நான் இதை பண்ணிடுவேன்ற, அதை சாதிடுவேன்ற, ஒரு புது வருஷம் ரெசல்யூஷன் எடுக்கிறேன், நான் ஜிம்முக்கு போவேன். எத்தனை நாள் ஜிம்முக்கு போனேன்? விட்டுட்டேன். கிளாஸுக்கு போனேன்னா, இந்த கோர்ஸ் படிப்பேன்னா, அதை தொடர்ந்து போனேன், அதே நிறுத்திட்டேன். நிறைய பேர் நாத்திரப்படா பண்ணுறீங்க, உறவுல சிக்கிக்கிட்டு தவிக்கிற. தேவதைன்னு சில துஷ்ட தேவதைகள் கூட வாழ்ந்துட்டு இருக்கிற. கடைசியில் உன்னை அம்போன்னு விட்டுட்டு அது போல நான் என் பேரை மாற்றிக்கிறேன். ஏன்னா நான் இப்பயே சொல்கிறேன், ஜெயிக்கிறவங்க தான் இந்த உலகம் நேசிக்குது. தொடர்ந்து பர்மனன்ட் லவ் ஒன்லி கம்ஸ் வித் ரெஸ்பெக்ட். உண்மையான நிரந்தரமான காதல் வரணும் அப்படின்னா மரியாதை அங்கே நீ சம்பாதிக்கணும். நிரந்தரமான ஃப்ரெண்ட்ஷிப் அங்கே இருக்கணும்னா மரியாதை இருக்கணும். நீ நல்ல ஃப்ரெண்டாக இருக்க, நாளைக்கு போய் காசு கேள உன் ஃப்ரெண்டு கிட்ட, உடனே உங்ககிட்ட எப்படி விலகிறான்னு மட்டும் பாரு. கொஞ்சமாக விலகிடுவான். ஜெயிச்ச மனிதர்களோட உறவு உனக்கு, நிலைச்ச மனிதர்களோட உறவு உனக்கு. இந்த அறகுறையா இருக்கிற, தேவையில்லாத இருக்கிற, பக்குவம் இல்லாத இருக்கிற உறவுகளை பெரிய உறவுகளை நினைச்சு பொன்னான நேரத்தை இப்போ வீணடிச்சிட்டு இருக்க. நீ நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, படத்தை பார்த்து நான் ஜாலியாக இருந்துட்டு அப்படின்னா நான் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன், தவறான படங்களை பார்த்தா சாட்டிஸ்ஃபை ஆகிடும்னு நினைக்கிறேன். அது இல்லடா உண்மையான சாட்டிஸ்ஃபேக்ஷன். நாளைக்கு கையில் பாப்பாவை கொஞ்சிற அளவுக்கு நாளைக்கு மனைவி, குடும்பம், வீடுன்னு இருக்கணும், ஒரு கெத்தாக இருக்கணும். அதுதான் ஃபேமிலின்னு ஒன்று உருவாக்கணும். ஹாப்பினஸ்ன்றது அங்கே தான் பிறக்கும். அதுதான் சேஃப்டி, அதுதான் உனக்கான பாதுகாப்பு. கூட சுற்றுற பொண்ணுங்கெல்லாம் வைஃப் ஆகிடாது. நீ இப்போ எதிரில் இருக்கிற பொண்ணும் உன் மனைவி நீ தான் நினைக்கிற. அது மனைவியா இல்லையான்னு காலம் டிசைட் பண்ணும். இப்போ அது மனைவின்னு நினச்சி படிக்கிற நேரத்தை அதுக்கிட்ட விட்டுடுற, வேலைக்கு போய் உருப்படுற நேரத்தை அதுக்கிட்ட விட்டுடுற, அதை போய் பைக்கில் ட்ராப் பண்ணிட்டு திருப்பியை பிக்கப் பண்ணி திருப்பியை விடுறதுக்கு பேர் லவ்வா? அது பேர் லவ் இல்லைடா, அது பேர். இதில் நீ வேலை செய்கிற மாதிரி ஆகிடும். பெத்த அம்மாவை லவ் பண்ண துப்பு இல்லை. அந்த அம்மா செய்கிற வாழ்க்கையில் அவங்க அம்மா ஆசைப்படி எதையுமே நீ செய்யலை. வளர்த்த அப்பா ஆசைப்படுற மாதிரி எதுவுமே செய்யலை. ஆனால் நேற்று வந்த பொண்ணு, நேற்று இல்லை எத்தனை வருஷமானாலும் ஆகட்டும், அது அம்மாக்கு ஈக்குவல் ஆகிடுமா? அந்த பொண்ணு சொன்னோடனே ஒரு மாறிடு வரோம். எவ்வளோ நாள் யாரை ஏமாத்துற நீ? ஒழுங்காக போயிட்டு வாழ்க்கையில் உருப்படுற வழியை பாரு. போய் படித்து வேலைக்கு போ. அண்ணா நானா இப்படி பேசுகிறேன், நான் இதோட உன்கிட்ட பேச மாட்டேன். நான் இப்பயே சொல்கிறேன், டே உன்னை யாரெல்லாம் நேசிச்சு உனக்கு நல்லது சொல்லியிருக்காங்களோ இது வரைக்கும் நீ அவங்களை திட்டி தாண்டா இருக்க மனசில். நான் மட்டும் நான் விதி விலக்கா? என்னையும் திட்டுவது. ஆனால் நல்லா சொல்கிறேன், ஒரு நாள் நீ ஜெயிச்சனா அதை பார்த்து சந்தோஷப்படுற உங்கள் மம்மி டேடியோட நானும் ஒரு மனுஷன் அங்கே இருப்பேன்னு மட்டும் இமேஜின் பண்ணிக்கோ, நினச்சிக்கோ. அது உண்மை. நீ உண்மையாகவே இந்த வாழ்க்கையில் நான் சாதிக்க நினச்சேன்னா இந்த தேவையில்லாத சில உறவுகளை, தேவையில்லாத சில வேலைகளை, தேவையில்லாத சில கமிட்மெண்ட்டுகளை, தேவையில்லாத சில முயற்சிகளை விட்டுரு. இந்த நிமிஷம் இந்த நொடி ஸ்டெப் எடுத்து வை. உன் ஃபிட்னஸ்க்காக போ. மெடிசன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி போ. நான் வேலைக்கு போகணுன்னா நல்ல கரியரை நோக்கி போ. படிக்கிறோம் நல்ல படிப்பை நோக்கி போ.
நல்ல சின்சியாரிட்டி நோக்கிப்போ, ஒழுக்கத்தை நோக்கிப்போ. ஒழுக்கன்றது இல்லாத மனுஷன் நாளைக்கு பொண்டாட்டியை கூட வச்சு அவனால் காப்பாற்ற முடியாது. நான் சும்மாலாம் சொல்கிறேன்னு நினைக்காதரா. எத்தனை சேனலில் இன்றைக்கி உட்காந்து பொண்ணு பேசுது, எந்த ஆம்பளை பேசுகிறான், என்னை விட்டுட்டு என் பொண்டாட்டி போயிட்டா, இவனோட போயிட்டா, அவளோட போயிட்டா, என் வீட்டுக்கார் போயிட்டாரு. ஏன்னா உங்கள் அம்மா அப்பா ஒன்று விட்டு போக மாட்டாங்க, ஏன்னா பெற்றுட்டாங்களே. ஆனால் வீட்டுக்காரனுக்கும் வீட்டுக்காரிக்கும் அந்த கமிட்மெண்ட்லாம் இல்லை. நீ சரியில்லைன்னா விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போய்டும். அந்த உலகம் அப்படி தான். இங்கே யாருக்கும் பொறுமை இல்லை. நீ பெருமையாக வாழணும்னா இந்த நிமிஷம் ஒன்று வளர்த்துக்கோ, உன் மனசை ஸ்ட்ராங்காக்கு, உன் வாழ்க்கையில் கொள்கையை வச்சுக்கோ, கெட்ட பழக்கத்தை தூரம் வை, நல்ல குணத்தை முதல்ல டெவலப் பண்ணிக்கோ, டிசிப்ளினை வச்சுக்கோ, கொடுத்த வார்த்தையை காப்பாற்று, நேர்மையை வை, திருட்டுத்தனத்தெல்லாம் ஓரம் வை. கூட இருக்கிற அம்மா அப்பாவுக்கு இன்றைக்கி திருடி போய் சொல்கிறவன் நாளைக்கு இன்னொரு உன் பொண்டாட்டிக்கும் போய் சொல்லுவேன். அப்போ உண்மை யார் இருப்பா உங்ககிட்ட? அம்மா அப்பா இருக்கிறாங்க, பெத்த பாவத்துக்கு. கூட வந்த கேர்ளு பாய் எப்படி இருப்பாங்க? இருக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? வேணாம், நீ வேணாம், நீ வேணான்னு சொல்லிட்டு இந்த உலகம் ஒரு நாள் உண்டை விட்டு போகுது. அதுக்கு இந்த நிமிஷம் நீ முற்றுக்கட்டு வைக்கணும். அது வேணாம், அதுக்கான எண்டு நான் நீ கொடுக்கணும். அந்த மாதிரி வாழ்க்கை எனக்கு வேணாம் சக்தி நீ முடிவு பண்ண இந்த நிமிஷம் நீ எதெல்லாம் வேணுன்றதை முடிவு பண்ண, எதெல்லாம் வேணான்றதை முடிவு பண்ண. அப்போ தான் இந்த உலகம் உன்னை ஒரு நாள் வேணுன்றதை முடிவு பண்ணுன்றதை மட்டும் ஞாபகம் வச்சு.